தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான காலத்தின் தொடக்கத்தில் நாம் இருக்கிறோம். இறைவன் நம்மை வா என்று அழைக்க நம்முடைய பதிலுக்காக காத்துக் கொண்டே இருக்கிறார். இறைவன் நமக்கு கருணை தந்தால், இரக்கத்தை காட்டினாலும் நம்முடைய பதிலுக்காக காத்துக் கொண்டே இருக்கிறார். தவறாக இறைவன் நாம் நம்முடைய தீய செயல்களிலிருந்து, தீய சிந்தனைகளிலிருந்து, தீய நாட்டங்களிலிருந்து விடுபட்டு இறைவனோடும் நம்மோடும் நம் சகோதர சகோதரிகளோடும் ஒப்புரவாகிக் கொள்ள அழைக்கிற காலம். இந்த காலத்திற்கான அருளை முன்னிலையிலே கொண்டாடுவோம். இறைவன் நம்மோடு பயணிக்கிற இறைவன், அவருடைய பயணத்தில் நாம் நம்மை தகுதியாக்கிக் கொள்ள இந்த திருப்பலியை தொடர்ந்து அனுபவிப்போம். தூய்மறைகளை கொண்டாட நாம் தகுதி பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம் இறைவன் வைத்து நம் குற்றங்குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. முன்றாழ்வுமாக ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தின் தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரில் தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு இறைவனாக வாழ்வு ஆட்சி செய்கிறீர்கள். உம் திருமகமாகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுத்து புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர்,
நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீமை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையையும் நீர்வு படையையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலமும் எச்சரியுங்கள், புனிதமான முன்னா நோன்புக்கென நாள் புரியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வரச் செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தம் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றெடுத்தாளர்களில் நிந்தைக்கும் படித்தொழுக்கும் மாறாதது என சொல்வார்களாக. அவருடைய கடவுள் எங்கே என வேற்றெடுத்தால் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேராக கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கர்த்தருடைய பாடல். ஆண்டவரே இரக்கமையும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்மார்க்க மனம் தந்து
மத்திய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்திய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1-6 மற்றும் 16-17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விலகு தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தப்பட்டபடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்கு கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவிட வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறை வேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவிட வேண்டும் பொழுது உங்கள் உள்ளரை சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகத்தை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையை எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். கிறிஸ்துவுடன் வாழ்ந்த செய்தி. சகோதர சகோதரிகளே, தவக்காலம் வந்துவிட்டாலுமே நிறைய பேருக்கு வருத்தம், கஷ்டம். ஏன் ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கறி சாப்பிட முடியும், அது கூட இனிமே சாப்பிட முடியாதா, சாப்பிடக்கூடாதா அப்படியெல்லாம் யோசிக்கணும் தானே. நம்ம மைண்ட் வாய்ஸ் தான் கேட்குது சரியா. அப்புறம் அப்பப்போ சிறுவ பார்த்தீங்கன்னா சேர்த்துருவாங்க. வெள்ளிக்கிழமை அப்பப்போ வியோகத்தில் கோயில் பார்க்கவே கஷ்டம். இதில் வேற வெள்ளிக்கிழமையான சில்வர் பாதை சேரும் இப்படியெல்லாம் அப்படின்னு யோசிக்கணும். சரி, எது எப்படியோ தவக்காலம் என்றால் முன்னே மாறலாம். ஜபம், தவம், தர்மம், மூணுக்கும் நீங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கன்னு நீங்களே பார்த்துக்கணும். இன்னைக்கு பிரசங்க ஆகல சரியா, பிரசங்க சொல்ல இதை பற்றிய நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு. ஜெபம் இயேசு சொல்றாரு, நீங்க நடுரோட்ல நின்று அல்லேலூயா அல்லேலூயா அப்படிலாம் சொல்லாத. எங்க இருக்கு அல்லேலூயா சொல்லாதுன்னு சொல்லல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. எங்க இருக்கு நடுரோட்ல இருக்கு. ஏன் எல்லாரையும் நான் பார்க்கணும், நான் பெரிய பக்திமான் சொல்லணும் அப்படின்னு செய்யாத. ஏன் செய்யற அப்படின்னா நீ பெரிய யோக்கியன் அப்படின்னு மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சு செய்யற. அதுக்குள்ளே கைமாறு கிடைச்சி அவ்வளவுதான். கடவுளுக்கு அதுக்கு கைமாறு கிடைக்காது அப்படின்னு சொல்றேன். அதனால ஜெபம் செய்வது அப்படி
யாருக்குரியது? கடவுளுக்குரியதா எனக்குரியதா? அப்படியா? உங்கள் விண்ணக தந்தைக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அப்புறம் என் கடவுளுக்குரியது. ஜெபம் எனக்கு என்னுடைய தேவையை தான் நான் கேட்கிறேன். கடவுளுடைய தேவையை கேட்கிறேன் இல்லை. கடவுளை உங்களுக்கு சோறு வேணுமா? இல்லை. நம்ம கேட்கறது கடவுள் எனக்கு சோறு வேணும்னு கேட்கிறோம். எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறோம். நமக்கு இவ்வளவு சொகம் வேணும், சொத்து சொகம் வேணும் அப்படின்னு கேட்கிறோம். அப்ப ஜெபம் என்பது எனக்கு அதுவும் தேவையை கேட்பது இல்லை. தேவையை கேட்பதுதான் இருக்கிறீங்களா? தப்பு. ஜெபம் என்பது நான் கடவுளும் பேசிக் கொள்வது. நானும் கடவுளும் பேசிக் கொள்வது. நீங்களும் கடவுளும் எப்ப பேசியிருக்கீங்க? இல்ல பரவலுக்கு இப்ப பின்னுரையில் இருக்கிற அது மனநமாக மனப்பாடமாக நாம் வைத்திருக்கிற ஜெபம். ஆனால் நாம் கடவுளோடு பேசியிருக்கிறோமா? நம் உறவை கடவுளோடு சரி செஞ்சிருக்கிறோமா? அதான் முக்கியம். ஜெபம் என்பது நானும் கடவுளும் என் உறவை கடவுளோடு இருக்கிற உறவை சரி செஞ்சிருக்கிறேன் பார்க்கறது ஜெபம். நீங்க சரி செய்யாம நம்ம வீடுகளில் நடக்கும். அப்பா அம்மா சண்டை அப்படின்னா ராகுல பப்புனை கறி வாங்கிட்டு வர சொல்றாங்க அப்படின்னா, ஆனா யார் சொல்றது? ராகுலா இல்ல, அவங்க வீட்டுக்கார. இப்படி சாதாரண சொல்றது அது இல்லை. நான் கடவுளோடு இப்படி நேராக பேசியிருக்கிறேன். பிரச்சனை இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம். ஆனாலும் கடவுளோடு நாம் எப்படி பேசியிருக்கிறோம்? நீங்க பேசல, நீங்க ஜெபம் பண்ணவே இல்லை. இன்னும் தவக்காவுக்குள்ள நீங்க வரவே. ஜெபம் நீங்களும் கடவுளும் உங்கள் உறவை சரி செய்திருக்கிறீங்களா அப்படிங்கிறதுதான் முக்கியமான. சரி செய்யலைன்னா திருச்சுவை அதற்கான நேரத்தை தருகிறது, தாவசம் தருகிறது. தவக்காவுக்குள்ள ஜெபம் பண்றதுல நேரம் செலவு. அது என்ன ஜெபம் பண்றது? கடவுளோட பேசுறதுல நீ நேரம் செலவு பண்ண. கடவுளை நினைச்சுப்பார், கடவுள்கிட்ட பேசிப்பார், கடவுள்கிட்ட உரையாடிப்பார் என்று திருச்சபை இந்த காலம் ஜெபம். ரெண்டாவது தவம். தவம்னாலுமே நமக்கு ஏதோ தாவி ஊட்டிக்கிட்டு ஜாமுகெல்லாம் போட்டுக்கிட்டு அது தவம். உண்மைதான். நான் வர சொல்ல அதெல்லாம் குறைய அது செய்யணும். ஏனென்றால் அது மனதை மாற்றும் என்று நினைக்கிறேன். தவம் என்பது யாருக்கானதோ இல்லை, எனக்காக, என்னை நான் சரி செய்வதற்கான நேரம். அதுதான் தவம். நமக்கு மனநிலை எப்படி இருக்குன்னா, இன்றைய வசனத்தில் கேட்கறதுக்குள்ள எல்லாரும் நோன்பு இருக்கணும் அப்படின்னு பேசினாங்க. ஊரில் இருக்கிற கதை சொல்றாங்க. ஒரு மரத்தடியில் உட்காந்து ஆதிச்சல் கூட வச்சுக்கணும். அரசு மரத்தில் கிறிஸ்தவங்களாம் உட்காந்து எப்பா இந்த வருஷம் தவக்காலத்துக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஒரு கைப்பி அரிசி எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் இல்லை நான் ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் எடுத்து வைக்க போகிறேன். இது போல ஒவ்வொருத்தரும் அவங்க என்னென்ன தவறு செய்ய போகிறாங்களோ அதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மரத்து மேலே ஒரு குரங்கு இருந்துச்சு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இவங்க பேசுறதெல்லாம் இந்த குரங்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் ஒரு நாள் முடிவு பண்ணிச்சு. என்ன இந்த மனுஷன் மட்டும்தான் தவறு முடிவு பண்ணா, நானும் ஒரு நாள் இருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிச்சு. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஆற்றுல போய் குளிச்சுட்டு தவத்தை தொடங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு.
சரின்னு ஆற்றுக்கு போச்சு. போகிற வழியில் ஒரு வாழைப்பழம் கிடந்தது. குரங்குன முடிவு பண்ணியிருக்கு, நாம் இங்கே நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தவறு இருக்கணும். நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணணும், எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண மாட்டீங்க. அதனால் பழத்தை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரையில் போச்சு. ஆற்றங்கரையில் வச்சுட்டு குரங்கு ஆற்றுல குளிக்கும் பொழுதே அப்பப்போ என்ன பண்ணுச்சு, பழம் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டே இருந்துச்சு. குளிச்சிருச்சு, எந்திரிச்சு வந்தது, பழம் பார்த்துச்சு, கையை எடுத்துக்கிட்டு சரி இன்னைக்கு நம்ம தவறு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்தது. அது என்ன வச்சு சாப்பிடதான் கூடாது, குறிக்கக்கூடாதுன்னு நம்ம தமிழ் குறிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு குறிச்சிருச்சு. மறுபடியும் அதை கையில் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போச்சு. வெயில் அடிக்க ஆரம்பிச்சாங்க. பார்த்துச்சு, ஐயோ வெயிலில் படம் இப்படி குறிச்சிருந்தேன், என்ன செய்யறது, கை கேட்டு எட்டாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சு சாப்பிட்டு. குரங்கு யாரு இல்லை, அதாவது நான் இதை சரி செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணணும். நான் கேட்டால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணணும். நான் மற்றவங்களை திட்ட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணணும். ஆனால் என்ன ஏத்தாப்புல சண்டைக்காரி வருவார். சண்டைக்காரி வந்த உடனே சத்தமா வாய்மொழியா சொல்லியிருக்க மாட்டோம். என்ன ஆச்சு, மனசுக்குள்ள வந்துருச்சு. வேணா சொல்லிக்கலாம், நான் என்ன வாய்மொழியாவா சொன்ன கேட்ட வார்த்தை அப்படின்னு. ஆனால் மனசுக்குள் வந்தாலுமே நீங்கள் உங்களை சரியாக வைக்கவில்லை என்று அர்த்தம். நீங்கள் உங்களை சரி செய்யவில்லை என்று அர்த்தம். தவம் என்பது உங்களை சரி செய்யும். ஜெபம் என்பது நானும் கடவுளும் இருக்கிற உறவை சரி செய்வது. தவம் என்பது நான் என்னுடைய இயல்பை சரி செய்யும், நான் எனக்குள்ளே இருக்கிற உறவை சரி செய்யும். நம்ம எல்லாருமே நிறைய நேரத்தில் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா, அது தெரியல என்னன்னு தெரியல, சரி கொஞ்சம் அளவுக்கு சொல்லணும். ஒரு இடத்துல ரொம்ப நல்லவங்களா இருக்கும், இன்னொரு இடத்துல ரொம்ப மோசமானவங்களா இருக்கும். எவனா அவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும். நமக்குள்ளே பிளவுபட்ட தன்மை இருக்கும். ஒருத்தவங்களை பார்த்தா நல்லா பேசுவோம், இன்னொருத்தவங்களை பார்த்தா எதிர்த்து காரணம் கேட்டால் தெரியாது. இப்படி நாம் சிதைந்து போய்விட ஒரு நான் ஒழுங்காக இல்லை, அதை சரி செய்வதற்கான காரணம் என்னுடைய இயல்புகளை சரி செய்யும். குரங்கு போல மனசு அப்படியே மாற்றி 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 எதை செய்யக்கூடாது என்று நினைத்தோமோ அதை கணக்கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறோம். அதை சரி செய்வதற்கான காலமாக இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது தர்மம். தர்மம் என்பது நான் என்னுள் இருக்கிற எல்லா வளங்களையும் எல்லா அருளையும் மற்றவங்களுக்கு கொடுக்குறது. மற்றவங்க அக்கறையா இருக்கிறது, அதான் தர்மம். நீங்க மற்றவங்க அக்கறையா இருக்கிறீங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. அன்பு அப்படின்னா என்ன? அன்புன்னு என்ன? பிரசன்ன வைக்க சொன்னா கேள்வி கேட்டுக்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. அன்புன்னா அன்புதான், அன்புதான் தெரியுமே அப்படின்னு யோசிக்கிறீங்க. அன்பு என்றால் நீங்கள் அடுத்தவரை பற்றி நினைப்பது, அவ்வளவுதான். நீங்க அடுத்தவங்களை பற்றி நினைச்சீங்கன்னா அன்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். குடும்ப தலைவர் குடும்பத்தை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னா அன்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். குடும்ப தலைவி குடும்ப தலைவரையும் பிள்ளைகளையும் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் அன்பா இருக்கிறீர்கள். அன்பு
அன்பு என்பது அடுத்தவரை நினைவில் கொள்ளும். மற்றவர்களை வச்சுட்டு தப்பாய் அவர்கள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லா வரமும் கிடைக்கணும், கடவுள் அவங்களுக்கு பக்கமாக இருக்கணும், அவங்களுக்கு எல்லா வரங்களையும் கடவுள் தரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மற்றவர்களை நாம் நினைத்து கொண்டே அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தவக்காலத்தில் இந்த 3 அறிவுக்காக கொண்டாடுறோம். நாம் கடவுளோடு பேசுவோம், நாம் நம்மோட பேசி நமது இயல்பை மாற்றுவோம். 3வதாக நாம் மற்றவர்களுக்கு அன்பு செய்வதை, உதவி செய்வதை அன்பாக இருக்கிறோம். மற்றவர்களை பற்றி நினைத்துக் கொண்டே அவர்களுடைய வளர்ச்சியை பற்றி நாம் கருத்தில் கொண்டு அதற்காக நம்மை உட்படுத்திக் கொள்ள இந்த தவக்காலத்தை நம்மை அருள் வேண்டி தொடர்போம். ஆமாம். அனைவரும் எழுந்திருக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையான கடவுளை நோக்கி பணிவுடன் கொண்டாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் இத்திருநீரை புனிதப்படுத்த அவர் இறக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் காட்சியை பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றேன், பரிகாரமே நான் வேண்டுகின்றேன். பக்தியுள்ள எங்கள் கொண்டாட்டங்களுக்கு செவி சாய்த்தருளும். திருநீரை பூசிக்கொள்ளும் மொழியாகவே முத ஆசியின் அருளை தனியுடன் பொழித்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா மறைவுகளை கொண்டாட தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டுகளாய் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். நீ
இறைவன் அன்பு அழைத்தும் அதை உணர்ந்த பின்னும் திருந்தவில்லை. கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மனைவி எல்லாம் தந்தையாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, நமக்கால் தொடக்கமாக முடியும் பணியை சிறப்பாக உமக்கு கொடுக்க வேண்டுகிறோம். தவறு செயல்களாலும் பிறரது செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவங்களிலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடல்களை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைகளை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இடத்திலும் நாங்களுக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியும் நாடாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தம முயற்சிகளால் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆர்வத்தை நடத்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு தனிவிலக்கத்தை பின்பற்றவும் நீர் திருமணமானீர். ஆகவே என்ற வாழ்த்துகளோடு சேர்ந்து நாங்கள் உண்மை போற்றிக் கொண்டு ஒரே குரலில் பாடுவதாவது. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மையை திறக்கும் ஒன்று. ஆகியோரை ஆகியை படுத்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவரே சிந்தனை உலகம் இரத்தவுமாக நிகழ்ச்சிகளை மாறுவனவாக. அவர் பாடுவதற்கு தெரிந்து நம்பிக்கை எடுக்கும்போது அதை எடுத்து கொண்டு செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களை கழித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் மீண்டும் இனத்தை மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பையும் வாழ்ந்தல் மொத்தத்தை மீட்பளிக்கும் தினத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன்னிற்கு மொழியுடைய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் பங்கு கொள்கின்ற தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவுகள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கரிஸ், எல்லா திருநிலைகளோடு முதிர அவை அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் முத்திருக்கோளையும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரையும் விளக்கமாயும் கடவுளின் கடிதாயான அவருடைய கணவரான யோசே திருத்தூதர் இவ்வுலகிலும் அனைவருடன் நாங்கள் நிலைப்பாட்டில் கொண்டுள்ள தகுதி பெற்று உம் திருமதி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டு ஏற்று பரமர ஆடுகிறோம். இவர் வழியாக ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருமுதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை
இதோ இறைவன் இயேசு கிறிஸ்து இவரை நம் ஒவ்வொருவரையும் இந்த திருமணத்திற்கு அழைத்து எல்லா அனுபவங்களையும் தந்து நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கவும் நம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் சக மனிதர்களோடு அக்கறை கொண்டு வாழவும் அழைக்கிறார். அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெரு பெற்றோர்.
ஆண்டவர் சட்டத்தை பற்றி உரைப்பவர் சிந்திப்பவர் புதிய காலத்தில் அதன் சரிந்தார். திருச்சபத்தை கண்டிப்போம். நன்றி சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவரே, திருமணத்தை எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமது ஏற்புடையவராகி நாங்கள் நலமடைய உதவமாக எங்கள் ஆண்டவராகிய